ரூமுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளேயே 11 ஆகிடுச்சு. எல்லோரும் ரொம்ப டயர்டில் இருந்தாங்க. அதனால எல்லோரும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாங்க. தீபக் அண்ணாக்கு தான் ரொம்ப முடியலங்கிறதுனால சங்கீதா மசாஜ் பண்ணி விட்டுன்னு இருந்தா. நானும் சோட்டு அண்ணாவும் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜான்சிக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்ததுனால அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அந்த வீடியோ எடுத்த விஷயம் எங்களுக்கே தெரில. எங்கள் அண்ணனை கொஞ்சம் க்ளோஸப் இருந்தால் அதை மட்டும் டெலிட் பண்ணிக்கலாம். சாப்பாடு வாங்கின்னு வந்து வச்சுட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணன் எவ்வளோ மசாஜ் பண்ணாலும் ஏஞ்சிக்கவே இல்லை. அதனால சங்கீதா என்ன பண்ணால் நல்லா அமுத்தி மசாஜ் பண்ணி எழுப்பி விட்டுட்டா. கடைசியில் அவர் சாப்பிடவே இல்லை. அதனால நாங்கள்லாம் மட்டும் சாப்பிட்டு கிளம்பி தூங்க போயிட்டோம். தூங்கி முடித்த உடனே இது காலையில் மேடம் 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி எங்களை எல்லாரையும் எழுப்பி ரெடியாக விட்டுட்டு முதல்ல அவங்க குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு தூங்கி நின்றா. அவள் எப்படி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா அவளுக்கு தூங்கிட்டு இருக்கும் போதே டிஸ்டர்ப் பண்ண பார்த்தா. ஆனால் நைட்டெல்லாம் எங்கள் எல்லாருக்கும் கால் அமுத்துறதுனால என் தங்கச்சிக்கு நானே கால் அமுத்துறேன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா உட்காந்து கால் அமுத்தின்னு. சரி ஓகே அப்படின்னு பார்த்தாக்க இன்னொரு பக்கம் சங்கீதாவை இது பண்ணி முடிச்சாச்சுன்னு இப்போ ஜான்சி கிட்ட வந்துட்டான். ஜான்சி உட்காந்து தலைவாரி இருக்குது. எங்கள் அண்ணா குடிக்கல, அதனால நான் வந்து வாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அழகாக போச்சுங்க. கொண்டை போடுற மாதிரியே ஜுட்டி போடுற மாதிரியே எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியில் சொத்துலேயும் அடி வாங்கியாச்சு, செத்துலேயும் அடி வாங்கியாச்சுங்கிற மாதிரி முடியிலையும் அடி வாங்கியாச்சு. ஜான்சி பாவம் கோவத்துலேயே சந்திரமுகி மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா. கடைசியில் தூங்கி இருக்கிற சங்கீதாவை கடைசியில் எழுப்பிட்டாங்க. அவளுக்கு தூக்க கழியறதுக்காக ஜூஸு கொடுத்தாங்க. அவள் தூக்கத்தில் அதை என்ன நினச்சி குடிச்சான்னு தெரில. ஆக முதல்ல அவள் தூக்க கலைஞ்சிச்சு. இந்த ரணகாலத்துலேயும் என் மூஞ்சிக்கு பட்டி டிங்கரிங் பார்க்க தான் முக்கியங்கிற மாதிரி மேனாமினிக்கு பட்டி டிங்கரிங் பார்த்துருந்தா. தீபக் எனக்கு என்ன சந்தோஷம்னு தெரில. எனக்கு கடுப்பேற்றத்தில் மட்டும்தான் அவளுக்கு முழு சந்தோஷம் இருக்குது. நான் இன்னொரு பக்கம் ஜான்சிக்கு தலை வாரிட்டு இருந்தேன். எல்லோரும் வந்து நான் வாரின தலையை கழிச்சு விட்டுன்னு இருந்ததுனால திருப்பி வர வேண்டியதாக இருந்துச்சு. அவளுக்கு உக்காந்து ரொம்ப கடுப்பாயிட்டா. அதனால அவள் மூஞ்சி பாருங்க எவ்வளோ சுருங்கி போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உக்காந்துருந்தா. இன்னொரு பக்கம் சங்கீதா என்னன்னா அவள் ரெடி ஆகிட்டாலா இல்லைன்னு க்ராஸ் செக் பண்ணிட்டு அழகாக ரெடி ஆகிட்டோம். பூ வைக்கிறது முக்கியம் இல்லையா, அதனால ஒரு க்யூட்டாக சங்கீதா எனக்கு பூ வச்சு விட்டுட்டு இருந்தா. அது ஒரு அதுக்கப்புறம் பட்டையெல்லாம் போட்டுட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் ஃபோட்டோ தேவையில்லை, அதனால கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கணும். நாங்கள் மட்டும் எடுத்தால் பார்த்தாதுன்ட்டு கோபுரத்தையும் அந்த மலையும் சூப்பராக ஒரு கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே நுழைய ஆரம்பித்தோம். க்யூவில் நின்று என்ன பண்ணதுன்னு தெரில. வெயிட் பண்ணி நாங்கள் எல்லோரும் செல்ஃபிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கும் டைம் பாஸ் ஆகணுங்கிறதுனால அப்படியே ஃபோட்டோவாக எடுத்துன்னு இருந்தோம். அப்படியே க்யூவில் முன்னாடி போனால் அங்கே கோயிலோட ஆர்கிடெக்சரை வச்சுருந்தாங்க. இந்த முழு கோயிலையும் எங்களால் சுற்றி காமிக்க முடியாதுங்கிறதுனால இங்கே இந்த கோயிலோட ஆர்கிடெக்சரை காமிக்கிறோம். எல்லோரும் பார்த்துக்கோங்க. இந்த கோயிலோட பேர் தான் அருணாச்சலேஸ்வர சுவாமி டெம்பிள். எல்லோரும் சாமியோட தரிசனம் முடிஞ்ச பின்னாடி கேர்ள்ஸ் நாங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாய்ஸும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அங்கத்துலேருந்து விட்ரா வண்டிங்கிற மாதிரி பெங்களூருக்கு வண்டியை விட்டோம். அப்படியே வண்டியில் வந்துட்டே இருக்கும் போது சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாரையும் ஒருத்தர் கலாய்ச்சி கேட்டு அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டே ஒரு மாதிரி கேள்வி அவங்க ஃப்யூச்சரை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தோம். அந்த ஒரு நைட் ட்ரைவையே நாங்கள் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிக்கிட்டு வந்திருந்தோம். நடுவில் ஒரு டின்னர் பிரேக் தேவைங்கிறதுனால ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சி அங்கே சின்னதாக ஒரு டின்னர் பிரேக் எடுத்துக்கிட்டோம். அங்கே சாப்பாடு வருமா வராதாங்கிற இதில் எல்லோரும் டயர்டில் படுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கும் பசி ரொம்ப ஆச்சு. கடைசியில் சாப்பாடும் வந்துச்சு. சாப்பாடு வந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லோரும் அட்டாச்சிக்கின்னு சாப்பிட்டுக்கிட்டு எல்லோரும் டிஃப்ரெண்ட் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிக்கிட்டு உக்காந்துருந்தோம். இந்த வீடியோவில் நாங்கள் சோறு தான் முக்கியங்கிறத காமிச்சிருக்கோம். இவன் ஏன் புஷ்பா மாதிரி நடந்து வந்துருக்கிறான்னு தானே நீங்கள் எல்லோரும் நினைக்கிங்க. இது எல்லாத்தோட காரணமும் மலை ஏறினது தான். மலை ஏறினதுல அவளோட கால் ஃபுல்லு டேமேஜ் ஆகிடுச்சு. பாவம். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்ச இந்த கேப்பில் சரின்ட்டு ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணாங்க. எல்லாரோட தட்டுலேயும் அவங்க சாப்பிட்டதுக்கான ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் நம்ம சங்கீதாவோட தட்டில் மட்டும் அவள் சாப்பிட்டாலா இல்லையாங்கிறது மாதிரி சந்தேகப்படுற அளவுக்கு அவள் அவ்வளோ நீட்டாக சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இது ஒரு நல்ல விஷயம், இது ஒரு நல்ல பழக்கம். எல்லோரும் அவகிட்டேருந்து கற்றுக்கணும். சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது அவகிட்டேருந்து கற்றுக்கணும். என்ன விட்டுருந்தா அவள் அந்த இலையும் சாப்பிட்ருப்பா. நல்ல வேலை அவள் சாப்பிட்லங்க. சும்மா கொஞ்ச நேரம் அவளை அங்கேயே கலாய்ச்சின்னு இருந்துட்டு திருப்பி எடுறா வண்டிங்கிற மாதிரி பெங்களூருக்கு வண்டி விட்டுட்டோம். வீட்டுக்கு வந்து ரீச் ஆனோடனே இந்த ட்ரிப்பை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்கிறத ஒரு அடையாளமாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கடைசியில் இந்த ட்ரிப்பை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.